பெய்டு ப்ரொமோஷன்ஸ் பண்றது தவறு கிடையாது. சரியான ப்ராடக்டா இருக்கா, இல்ல மக்களுக்கு இதுல எவ்வளவு பயன்பாடா இருக்கும், அவங்களுக்கு இதுல எவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் அமையும், எந்த அளவுக்கு போய் சேருங்கிறது தான் இங்க முக்கியம். நான் காசை வாங்கிக்கிறேன், காசை வாங்கிக்கிட்டு அதை எவனாவது வாங்குறான், வாங்காம போறான், இல்ல அதை வாங்கி அவன் பயன் அடையறான், அடையாம போறாங்கன்னு ஒரு சுயநலமான ஒரு பெய்டு ப்ரொமோஷனை பண்றதுல எந்தவித ஒரு புண்ணியமும் கிடையாது. அது எப்படின்னாக்கா, நிக்க வச்சு இந்த தோல் மேல கைய போட்டு நான் உன் நண்பன் சொல்லிவிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல உன்னுடைய எதிராளி தாண்டா நான் சொல்லி கை தடுத்துட்டு போறதுக்கு சமம். இங்க நிறைய இன்ஃபுளுசர்ஸ் அது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா, பணம் தான் இங்க முக்கியம்ங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு கால திணிச்சுட்டாங்க. நல்லொழுக்கம், சமுதாய நல்லிணக்கம், சமுதாயத்துல இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடே கிடையாது அப்படிங்கிற ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்குது. இன்ஃபுளுசர்ஸ்க்கு சொல்லிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, உங்களை நம்பி உங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க சொல்றது அந்த அளவுக்கு உண்மை, ஒரு ரிவ்யூ ஆகட்டும், இல்ல நீங்க அதை கையில வச்சுக்கிட்டு இதுல இப்படி எல்லாம் பண்ணலாம் போலாம் வரலாம்னு சொல்றது எல்லாத்தையுமே ஒரு வேதவாக்கா எடுக்கிறவங்க இங்க பல பேர் உண்டு. ஆனா நீங்க பணத்துக்காக முன்னுரிமை கொடுத்து அந்த உங்களுடைய ஃபாலோவர்ஸையும் சப்ஸ்கிரைபரையும் நீங்க எப்படி சொல்றது, நீங்க ஏமாத்துற ஒரு நிலைமை ரொம்ப மோசமானது. உங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கணும், ஆனா இங்க நிறைய பேத்துக்கு அது கிடையாது. கூடுமான வரையும் பார்க்கக்கூடிய நபர்கள் இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு உபயோகப்படும், இது சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி தயவு செய்து எண்ணி பார்த்து நீங்க அதுல இது பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த தொழில் செய்யுங்க, இதுல முன்னேறலாம், இதை செய்யுங்க, இதை முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி இங்க பல பேர் சித்தரிச்சு விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா சரி அதை செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி உடனே வாங்கி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. என்ன விவரம்னே தெரியாதவங்க பல பேர். செஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ கடன்ல ஆகி அதுக்கு வட்டி மேல வட்டி கட்ட முடியாம சீரழியக்கூடிய இளைஞர்களும் இங்க நிறைய பேரை நம்ம பார்க்க முடியுது. முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபுளுசர்ஸ் கொஞ்சம் தயவு செய்து நல்லதை மக்களுக்கு சொல்லி கொடுங்க, நல்லதை செயல்படுத்துங்க. இல்லைனாக்க அப்புறம் அவன் ஒரு தவற செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகிற ஒரு குற்ற உணர்வு உங்களுக்கு தான் வரும். ஏன்னா உங்கள்கிட்ட இருந்துதான் அவன் நல்லவன் ஆவறதும் கெட்டவன் ஆவறதும் உருவாக்கப்படுது.